ونستعينه ونستغفره ونتوكل عليه شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وعلى اله واصحابه واتباعه وإليه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين صدق الله العظيم. படைத்து பரிபாலிக்கின்ற நேர் வழி காட்டுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை புகழுகின்றேன், போற்றுகின்றேன். அவன் தனித்தவன், இணை துணைத்தவன் என்று சாட்சி கூறுகின்றேன். அகிலத்துக்கு அருளாக வழிகாட்டிகளாக வந்த நபிமார்களில் இறுதியாக அந்த ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லவன் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அவருடைய இறுதி தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன். அந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய நல்வாழ்வை அடியேற்றி வாழ்ந்த சஹாபா பிறந்தைகள், உறவினர்கள், குடும்பத்தவர் மீது அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா செலவத்துக்களை சொரிந்தல்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுக்காக வந்து இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருடைய சட்டங்களை மதித்து வாழுங்கள். அல்லாஹ் எவற்றை செய்யும்படி ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும், எவற்றை தவிந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ முற்றுமுழுதாக ஒதுக்கி வாழுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசிஹத்தும் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் மீது மேலான அன்பு கொண்டிருக்கின்றான், இரக்கம் வைத்திருக்கின்றான். அவனுடைய அன்பினுடைய வெளிப்பாடுதான் உலகத்திலே உண்ணுவதற்காக, உடுப்பதற்காக நல்லவைகளை, ஹலாலானவைகளை, சிறந்தவைகளை கையாளுமாறு வழிகாட்டி இருக்கின்றார். நமக்கு வழிகாட்டியாக வந்த ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணுக்கு மேலே எவ்வாறு எதை உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், எது ஹலால் எது ஹராம் என்பதை தெளிவாக காட்டி தந்திருக்கின்றார்கள். எப்போதும் மனிதன் நல்லவைகளை விரும்பி நல்லவைகளை செய்கின்றானோ அதன் மூலமாக அவன் ஆரோக்கியம் பெறுகின்றான், நிம்மதியாக வாழுகின்றான். அதற்கான வழிகாட்டலைத்தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான். இன்னும் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான். சுத்தம் மிக முக்கியமான ஒன்று. சுத்தம் என்பது அவனுடைய உண்ணுவதிலே, உடுப்பதிலே, பேசுவதிலே, எல்லாவற்றிலும் நல்லவைகளை தேர்ந்தெடுக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். பாவமான காரியங்கள், கெட்டவைகள், ஹராமானவைகள், மனிதனுக்கு ஆபத்தானவைகள், அவனுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆபத்தானது. பாவங்கள் செய்கின்ற போது எவ்வாறு மனிதனுடைய உள்ளம் கரைபிடித்து அழுக்கடைந்து இருளாகி விடுகின்றதோ, ஒளிமயமான ஈமான் இருளாகி விடுகின்றதோ, அதே போலத்தான் ஹராமான உணவுகள் மனிதனுடைய உடலை கெடுத்து விட்டுகின்றது மட்டுமல்ல, அவனுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே பெறுமதியற்றதாக ஆகிவிடுகின்றது. ஆகவேதான் ஹலாலான உணவை உண்ணக்கூடிய மனிதனுக்குத்தான் துஆக்கள் கபூலாகும். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சில மக்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகின்றார்கள், அழுகின்றார்கள், யா ரப் யா ரப் முறையிடுகின்றார்கள். ஆனால் அவர்களுடைய துஆக்கள் தலைக்கு மேல் உயர்த்தப்படுவதில்லை. காரணம், அவர்கள் உண்ணுவது ஹராம், உடுப்பது ஹராம், குடிப்பது ஹராம். ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ், மக்கலு ஹராம், மஷ்ரபு ஹராம், மல்பசு ஹராம், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். உண்ணுவது, உடுப்பது, குடிப்பது எல்லாமே ஹராம். அல்லாஹ் தடுக்கவைகள் அவன் உண்ணுகின்றான், உடுக்கின்றான்.
அதனால் அவனுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான் துவா, பெரிய அருட்கொடை. அதன் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குகின்றான், தேவைகளை நிறைவு செய்கின்றான். தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தந்த மிக சிறந்த ஒரு கருவிதான், சாதனம்தான் துவா. அந்த துவா கூட பெருமதியற்றதாக ஆகிவிடுகின்றது இவனுடைய பிழையான அணுகுமுறை காரணமாக. ஆகவேதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், 7 பெரும்பாவங்களை பற்றி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத். அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன. முதலாவது சொன்னார்கள் அஷ்ஷிர்கு பில்லாஹ். கால் அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது சொன்னார்கள் வஸ்ஸஹர், சூனியம் செய்வது. வகத்லுன் நஃப்ஸ் அல்லதி ஹர்ரம அல்லாஹ் இல்லா பில் ஹக், அல்லாஹ்வுடைய உரிமை இல்லாமல் பிறரை கொலை செய்வது. இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒருவன் வேறொருவரை கொலை செய்கின்றான் அல்லது வேறு காரணத்தினால் சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட வழியின்றி ஒருவரை கொலை செய்வது பெரும்பாவம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயம் அக்குலுர் ரிபா, வட்டியை உண்ணுவது. பெரும்பாவத்திலே சுட்டி காட்டினார்கள். அக்குலுர் ரிபா, வட்டியை உண்ணுவது. அதே போல அக்குலு மாலல் யதீம், அனாதைகளுடைய உணவை, அவருக்குரிய சொத்துக்களை உரிமை இல்லாமல் உண்ணுவது, அதுவும் இந்த பெரும்பாவத்திலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து சொன்னார்கள் தவல்லி யௌமஸ் ஸஹ், யுத்த நேரத்திலே, யுத்த களத்திலே அவன் புறமுது காட்டி ஓடுவது. இறுதியாக சொன்னார்கள் கதவுல் மஹ்சனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், கற்புள்ள பெண்கள் மீது படுதூறு கூறுவது. 7 பெரும்பாவங்களிலே 2 விடயங்கள் ஹராமான உணவை பற்றி எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று, அனாதைகளுடைய உணவை தவறான வழிகளிலே நாம் கையாளுவது. அடுத்து சொன்னார்கள் ஹராமான வட்டி பணம், வட்டி பொருள், வட்டியின் ஊடாக பெறப்பட்ட உணவுகள் அவனுடைய பெரும்பாவத்துக்குள்ளே அவனை கொண்டு வந்து இணைத்து விடுகின்றது. ஆக புகாரி முஸ்லிமிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த பொன்மொழியிலே முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது. இன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக தவறான வட்டியோடு தொடர்பட்டதாக மாறிவிட்ட காரணத்தினால் எங்களுடைய அமல்கள் பெருமதியற்றதாக மாறிவிடுகின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்திலே ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு மனிதர், கூலியாள், அடிமை. அவருடைய தேவைகளுக்காக அவர் சில நேரம் உழைத்து கொண்டு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு கொடுப்பார்கள், விசாரிப்பார்கள். எப்படி இந்த பணத்தை நீ பெற்றுக்கொண்டாய்? விசாரித்து விட்டுத்தான் சாப்பிடுவார்கள். ஒரு நாள் கடுமையான பசி காரணமாக விசாரிக்கவில்லை. அப்ப அந்த அடிமை சொன்னார் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே, ஒவ்வொரு நாளும் விசாரிப்பீர்கள் எவ்வாறு இதை சம்பாதித்தாய் என்று, இன்று நீங்கள் விசாரிக்கவில்லையே. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எப்படி இந்த பணத்தை, இந்த பொருளை நீ பெற்றுக்கொண்டாய், உணவை பெற்றுக்கொண்டாய்? அவர் கொண்டு வந்த உணவு சம்பந்தமாக விசாரிக்கின்றார்கள். அப்போ அந்த அடிமை சொன்னார், நான் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன், அவர்களுக்கு சாத்திரம் சொன்னேன், அது தற்செயலாக பலித்து விட்டது. இன்று அவர்களுடைய வீட்டு பக்கம் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்ட போது அவர்களுடைய வீட்டிலே ஒரு விசேடம், அதற்காக இந்த உணவை கொடுத்திருந்தார்கள். அப்படியா, துரோகம் செய்து விட்டாய் என்று சொல்லி தண்ணியை குடித்து வாந்தி எடுக்க ஆரம்பித்தார்கள். சாப்பிட்ட உணவு, பசியோடு சாப்பிட்ட உணவு, தெரியாமல் உண்ணப்பட்ட உணவு, அவர் தெரிந்து கொண்டு அதை சாப்பிடவில்லை. அப்படி இருந்தும் மிக சிரமப்பட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் தெரியாமல் சாப்பிட்ட உணவு, உங்களுக்கு இது சம்பந்தமாக தெரியவில்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஒரு கவள உணவு ஹராமானது உடலிலே நுழைந்து விட்டால் அது சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தடையாக ஆகிவிடும்.
என்னுடைய உயிரோடு தான் கடைசி கவளம் என்னுடைய வயிற்றிலிருந்து வெளியே வெறுமன்றிருந்தாலும் கூட நான் அந்த உணவை வாந்தி எடுத்தே ஆகுவேன். அதனால் நான் மரணித்து விட்டாலும் பரவாயில்லை, அந்த உணவை வெளியேற்றிய பின்புதான் அமைதி பெற்றார்கள். ஒரு கவள உணவு. சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபியுடைய நெருங்கிய நண்பர், பலமுறை சொர்க்கவாதி என்று புகழப்பட்டவர்கள், நபியோடு பாலிய பருவத்திலிருந்து சிறுவராயத்திலிருந்தே மிக நெருங்கிய நண்பர், தீனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் பேணுதல் விடயத்திலே மிக கவனமாக இருந்தார்கள். அந்த பேணுதல் தான் அவரை சொர்க்கவாத ஆக்கியது, சொர்க்கத்துக்குரிய நபராக ஆக்கியது. அவருடைய உண்ணுவது, அவருடைய பருகுதல், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய பேணுதலான வாழ்க்கை சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களும் மர்ஹபா மர்ஹபா என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவரை அல்லாஹ் இடத்திலே பெருமதி உள்ள மனிதனாக, நெருக்கமுள்ள மனிதனாக மாற்றி இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தூக்கத்தில் இருந்தவர்கள் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தார்கள். விசாரித்த போது சொன்னார்கள், அவருடைய மனைவி விசாரித்தார், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தீர்களே. சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பழத்தை கண்டேன், அது வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக சாப்பிட்டு விட்டேன். இது சதகாவுடைய பொருளாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அதுதான் என்னுடைய தூக்கத்தை இல்லாமல் செய்து விட்டது. ஒரு பேரிச்சம்பழம், வீட்டிலே கிடந்த ஒரு பேரிச்சம்பழம், இது ஜக்காத்துக்குரிய பொருளாக இருக்குமோ என்ற அச்சம் இரவு தூக்கத்தையே இல்லாமல் ஆக்கி விட்டிருக்கின்றது. சஹாபாக்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த விடயங்களிலே மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள். வட்டி இன்று உலகத்திலே எல்லா பக்கங்களிலும் ஆக்கிரமித்த ஒன்று. அது மெலிந்து போய்விட்டதால் ஹலாலாகிவிட்டது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கின்றான், ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وحل الله البيع وحرم الربا. அவர்கள் வட்டியை வியாபாரத்தை போல சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். இதுவும் வட்டி என்பதும் ஒரு வியாபாரம். அல்லாஹ் சொல்லுகிறான், வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. வட்டி உண்பவர்கள் அல்லாஹ்வோடு போராடுகின்றார்கள். கியாம நாளிலே ஷைத்தான் பீடிக்கப்பட்டவர்களைப் போல எழும்பி வருவார்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆனிலே ஹராமான உணவு பற்றி குர்ஆன் எச்சரிக்கின்ற போது, இன்னல்லதீன யகுலூன அம்பாலல் யதாமா ظுல்மன், யத்தீம்களுடைய அனாதைகளுடைய உணவை அநியாயமான வழியிலே உண்ணக்கூடியவர்கள், இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் நெருப்பை உண்ணுகின்றார்கள். அவருடைய வயிற்றுக்குள்ளே நெருப்பு இருக்கின்றது. அவர்கள் உண்டது உணவல்ல, நெருப்பை சாப்பிட்டு இருக்கின்றார்கள். இழிவான நரகத்தை அடைந்து கொள்ளுவார்கள் என்று சூரத்து நிசாவிலே அல்லாஹ் ஹராமான உணவின் பாரதூரமான கெடுதியை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உண்ணுவது, உடுப்பது, மனைவி மக்களுக்கு கொடுப்பது கொஞ்சமாக இருந்தாலும் ஹலாலானதை கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. ஹராமான உணவு எப்போது எங்களிடத்திலே ஆக்கிரமித்து விடுகின்றதோ அந்த உடல் நரகத்துக்குரிய உடலாக மாறிவிடுகின்றது. ஹராமான உணவாக இருக்கலாம், குடிப்பாக இருக்கலாம், தவறான வழிகளிலே பொருளை சம்பாதிப்பது, ஏமாற்று, மோசடி. பண்டி இறைச்சியை சாப்பிடுவதென்றால் யாதும் நெருங்க மாட்டோம், எல்லோருக்கும் தெரியும் அது ஹராமானது. செத்த பிராணியை நாம் உண்ண மாட்டோம், ஏனென்றால் ஹராமானது, அதனுடைய பாரதூரம் நமக்கு தெரியும். பன்றி இறைச்சி என்றால் மிக பயந்து ஓடுவோம். ஏன்? அதனுடைய கெடுதி உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கின்றது. இதே போலத்தான் சாராயம், போதை பொருள்கள் ஹராமானது. அதை குடிப்பது, பாவிப்பது அவனுடைய உடலை நரகத்துக்குரியதாக மாற்றி விடுகின்றது. விளங்கி இருக்கின்றோம்.
இதே போலத்தான் வட்டி, தவறான வழிகளிலே பொருளை சம்பாதிப்பது, மோசடி செய்வது, செக்கு மோசடி. இந்த மோசடி என்பது சர்வ சாதாரணமாகிவிட்டது. முஸ்லிம்கள் மத்தியிலே அது மிகவும் வேகமாக வேரூன்றி இருக்கின்றது. ஏன்? பொருளாசை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹுப்பு துன்யா ரௌசு குல்லி ஹத்தியா, பாவத்துக்கெல்லாம் தலைவாசல் உலக ஆசை. உலக ஆசை வந்துவிட்டால் அவன் ஹராம் ஹலாலை பார்க்க மாட்டான். அவனிடத்திலே தேவை வருகின்ற போது எதையும் செய்வதற்கு தயாராகின்றான். ஆகவே பிறருடைய பொருளை அனுமதி இல்லாமல் அல்லது தவறான வழியிலே எடுப்பது பாரதூரமான குற்றம். அதனாலே தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உபதேசம் என்ன சொன்னார்கள்? இறுதியாக ஹஜ்ஜத்துல் வதா மிக முக்கியமாக வலியுறுத்திய விஷயம், இந்த நாள், இந்த இடம், இந்த மாதம் எவ்வளவு பெருமதியானதோ அதை போல ஒரு மனிதனுடைய இரத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும், கொலை செய்வதை எச்சரித்தார்கள். ஒரு மனிதனுடைய மான மரியாதையை பாதுகாப்பது. மூன்றாவது சொன்னார்கள், அனுமதி இல்லாமல் பிறருடைய சொத்துக்களை கையாளுவது. சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும், மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மூன்று விடயங்களையும் மனித உரிமையின் முதல் அத்தியாயமாக இந்த உலகத்துக்கு தெளிவுபடுத்தி சென்றார்கள் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்பு. மனித உரிமையின் அடிப்படை ஆணி வேரை எச்சரித்திருக்கின்றார்கள். அதனுடைய தொடராக அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது பழிக்கு பழி வாங்குவதை எச்சரித்தார்கள். அடுத்து சொன்னார்கள், வட்டி இன்றோடு ஒழிக்கப்படுகின்றது, என்னுடைய பாதத்துக்கு கீழே போட்டு மிதிக்கின்றேன். முதலாக என்னுடைய குடும்பத்திலே வட்டியை ஒழித்து முன்னுதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வட்டிக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம், முதலை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று முன்னுதாரணத்தை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். பெண்களுடைய விடயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள், பல விடயங்களை எச்சரித்தார்கள். ஆரம்பமாக சொன்னது மனித உரிமையை பற்றி, பிறருடைய சொத்துக்களை கையாளுகின்ற விடயத்தை எச்சரித்தார்கள். ஹராமான வழியிலே நீங்கள் சம்பாதிக்க கூடாது. இன்று அதிகமான பிணக்குகளை நீதிமன்றங்களிலே பார்க்கின்ற போது அல்லது எங்களுடைய விசாரணை சமாதான மன்றங்களிலே இணக்க சபைகளிலே போகின்ற போது மோசடி, ஏமாற்று, கொடுக்கல் வாங்கல், இந்த பிரச்சனை தான் இன்று மக்கள் மிக அதிகமாக மாட்டியிருக்கின்றார்கள், அதிலே சிக்கிக் கொள்ளுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகமாக கெஞ்ச வேண்டும், கேட்க வேண்டும். சிரமப்படுகின்றோம், உழைக்கின்றோம், ஓடுகின்றோம், இரவு பகலாக பாடுபடுகின்றோம், குழந்தைகளுக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக. ஹலாலானதை கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு, அமானிதம். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரய்யத்தி. நீங்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பாளர்கள், உங்களுடைய மெய்ப்பை பற்றி கேட்கப்படுவீர்கள். கியாம நாளிலே அல்லாஹ் கேட்பான், ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதித்தாய், செலவழித்தாய். லா தஸாலு கதம ஆபிதின் ஹத்தா சுயில அன் அர்பஇன். 4 விடயங்களை பற்றிய கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு மனிதன் தன்னுடைய பாதத்தை நகர்த்த முடியாது. பணத்தை எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். நான் சம்பாதித்தேன், நான் எப்படியும் செலவழிப்பேன், எங்கு கூறிக்கொள்ளலாம்? அல்லாஹ் இடத்திலே கூற முடியாது. பணத்தை எப்படி ஒவ்வொரு சதத்தையும் சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய். ஹலாலான வழியிலே சம்பாதிக்க வேண்டும், செலவும் அப்படித்தான். ஹலாலான அல்லாஹ் அனுமதித்த வழியிலே செலவழிக்க வேண்டும். வீண் விரயத்தை இஸ்லாம் மிக வன்மையாக எச்சரிக்கின்றது, மிக கடுமையாக. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய தோழர்கள், சகோதரர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கின்றது, குர்ஆன் சொல்லுகிறது. வீண் விரயத்தை கூட குர்ஆன் எச்சரிக்கின்றது. நீ கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை ஹலாலான வழியிலே தான், அனுமதிக்கப்பட்ட வழியிலே தான் நீ செலவு செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய துஆக்கள் கபூலாக வேண்டுமானால் நாங்கள் முக்கியமாக பொருளை சம்பாதிக்கின்ற விடயத்திலே
ஹலாலான வழிகளிலே சம்பாதிப்பது. அது மிக நுணுக்கமாக ஆராயப்பட வேண்டிய பல அம்சங்கள் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் இருக்கின்றார், உரிய அமைப்பிலே அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை என்றால், குழந்தைகளுக்கு உரிய அடிப்படையிலே கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், தவறான அமைப்பிலே அவர் தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார் என்றால், காரியாலயங்களாக இருக்கலாம், அது டிஎஸ் ஆபீஸாக இருக்கலாம், ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், அல்லது வேறு அலுவலகங்களாக இருக்கலாம். இப்ப கடையிலே கலப்படம் செய்கின்றான், ஏமாற்றுகின்றான், பொருளை பதுக்கின்றான், அளவை நிறுவையிலே மோசடி செய்கின்றான். இவைகளெல்லாம் ஹராமான உணவுகள். பொருளை பதுக்கி வைத்து கூடிய விலைக்கு விற்கின்றான், அது நமக்கு தெரியும், ஹராம். மோசடி செய்கின்றான், கலப்படம் செய்கின்றான். ஒரு பொருளை, மோசமான பொருளை இது உயர்ந்த ரகமான பொருள் என்று சொல்லி ஏமாற்றுகின்றான். சாபாக்களுடைய வரலாறுலே பல விஷயங்களை படிக்கின்றோம். ஒரு முறை பஜாருக்குள்ளே நுழைகின்றார்கள். அங்கு பார்த்தால் ஈரமான பொருள், கையை விட்டார்கள், ஈரம். சாபியை விசாரிக்கின்றார்கள், ஏன் ஈரப்பொருளை? இல்லை, இரவு மழை பெய்ததால் நனைந்து போய்விட்டது. அப்படியா? நனைந்த பொருளை நனைந்ததாக காட்டி ஈரமாகிவிட்டது என்று நிரூபிக்க வேண்டும். மோசடியாக மறைத்து விற்பது ஹராம். பழுதான பொருளை ஏமாற்றி அல்லது ஒரு தரம் குறைந்த நாட்டிலிருந்து வந்த பொருளை, சைனாவுடைய பொருளை இது ஜப்பானுடையது அல்லது வேறொரு நாட்டு தரமான பொருளாக சொல்லி விற்பதெல்லாம் மோசடியாக மாறிவிடும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதே போன்றுதான் அலுவலகங்களிலே கடமை செய்யக்கூடியவர்கள் கூட தன்னுடைய கடமையை சரியாக செய்யாமல் அல்லாஹ் இடத்திலே பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. கடமையை உரிய முறைப்படி நிறைவேற்ற வேண்டியதும் ஹலாலான உணவாக சம்பாதிப்பதற்குரிய அடிப்படையில் நின்றும் உள்ளது. ஆகவே எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தெளிவான விளக்கத்தை தர வேண்டும். இந்த காலத்திலே நாம் நம்முடைய நடவடிக்கைகளிலே ரொம்ப கவனம் செலுத்துகின்ற போதுதான் குழந்தைகளை சீரான பாதையிலே வழிநடத்த முடியும். தவறான பொருளை குழந்தைகளுக்கும் மனைவி மக்களுக்கு கொடுத்த பின்பு அவர்கள் கட்டுப்படவில்லை, அவர்கள் செல்லு கேட்கின்றார்கள் இல்லை, அவர்கள் மிக கஷ்டப்படுத்துகின்றார்கள் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு வழிபடவில்லை. ஆகவே எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் நமக்கு வழிபடுகின்றார்கள் இல்லை. எப்போ மனிதன் எஜமானுக்கு வழிபட ஆரம்பிக்கின்றானோ, மன் காஃபல்லாஹ காஃபஹு குல்லி ஷை, எப்போ எஜமானுக்கு அடியான் வழிபடுகின்றானோ அவனுக்கு கீழே உள்ள எல்லாமே அவனுக்கு வழிபட ஆரம்பிக்கின்றது. சஹாபாக்களுடைய தன்மை அதுதான். அல்லாஹ்வுக்கு முற்றுமுழுதாக வழிபட்டார்கள். உலகத்தில் உள்ள எல்லாமே அவர்களுக்கு வழிபட்டது. அனஸ் ரலியல்லாஹு நபியோடு வாழ்ந்த ஒரு சஹாபி தோழர், மிக நபிக்கு 10 வருடம் ஹித்மத் பணிவிடை செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ், மதீனாவுடைய ஈச்சந்தோட்டத்திலே ஈச்ச மரங்கள் வருடத்திலே ஒரு தரம்தான் காய்க்கும். அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டம் ஆச்சரியமானது. வருடத்துக்கு 2 முறை அது அறுவடை செய்யக்கூடியதாக விளையக்கூடிய நிலமாக இருந்தது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதிலே, நபிக்கு ஹிதுமத்து செய்ததிலே அவர்களுடைய அந்த தன்மை, அவருடைய தோட்டம் கூட சிறப்பாக பயன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அவருக்கு குழந்தைகள் ரொம்ப பரக்கத், அதிகமான குழந்தைகள், குழந்தை பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். பொருளாதாரத்திலும் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒருமுறை அவர்கள் ஹஜ் செய்து தவாபு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பின்னாலே அவருடைய குழந்தைகள் கிட்டத்தட்ட 70 பேருக்கு மேலே தவாபிலே இவரோடு சேர்ந்து தவாபு செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் குடும்பத்திலே பரக்கத், குழந்தைகளிலே பரக்கத், பொருளாதாரத்திலே பரக்கத். ஏன்? எஜமானுக்கு வழிபடுவதிலே, ஹலாலானதை பேணிக் கொள்வதிலே அவர்களுக்கு இருந்த நாட்டம். சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே பல வரலாற்று சம்பவங்களை படிக்க முடியும். ஏனென்றால் தன்னுடைய பொருள் ஹராமானது இணைந்துவிடக் கூடாது என்பதற்காக இமாம்களுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஒரு முறை வியாபாரத்திலே, அவருடைய வியாபாரத்துக்கு சென்றிருந்தவரிடத்திலே சொன்னார், துணிமணிகளை கொடுக்கின்ற போது அங்கிருந்த குறைபாடுகளை சொல்லி விற்றுவிடுங்கள் என்று. ஆனால் மறந்து அதை தெளிவுபடுத்தாமல்
விற்பனை செய்து விட்டார்கள். இமாம் அவர்கள் விசாரித்தார்கள். மிக பெருந்தொகையான பணத்தை அப்படியே சதக்கா செய்து விட்டார்கள். ஏனென்றால் சரியான முறையிலே நீங்கள் இந்த வியாபாரத்தை செய்யவில்லை. ஹராமான பொருள் என்னுடைய பொருளோடு கலந்து விட்டது. இதே போன்றுதான் ஜக்காத் கொடுக்காமல் விடப்படுகின்ற பொருள்கள் எல்லா பொருளையும் நாசமாக்கி விடுகின்றது. ஜக்காத்தை உரிய முறையிலே கணக்கிட்டு கொடுப்பதும் எங்களுடைய பொருள் தூய்மையாகுவதற்கு மிக முக்கியமானது. ஜக்காத் என்பதே தூய்மை. எப்போது ஜக்காத் வேறாக்கப்படவில்லையோ அது எல்லா பொருளையும் நஜீஸுக்குரியதாக, ஆபத்துக்குரியதாக மாற்றிவிடும். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எங்களுடைய சம்பாத்தியத்திலே முக்கியமாக வியாபாரமாக இருக்கலாம், தொழிற்துறைகளாக இருக்கலாம், காரியாலய அமைப்பிலே நாங்கள் இயங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் கடமையை சீராக செய்வதனூடாக, எங்களுடைய தொழிற்துறைகளை அழகாக செய்வதனூடாக இந்த உடல் சொர்க்கத்துக்கு பொருத்தமான உடலாக இந்த உடல் மாறும். இப்போ இந்த உடல் ஏற்கனவே நான் ஞாபகமூட்டியது போல சந்தேகமான பொருள்களை கூட எந்த அளவுக்கு என்றால், தெளிவான ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது புகாரி முஸ்லிமிலே, இன்னல் ஹலால பையன் வ இன்னல் ஹராம பையன் வ பைனஹுமா முத்தஷாபிஹாத் லா யஅலமுன்ன கதீரும் மினன் நாஸ். நீளமான ஒரு ஹதீஸ். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இது ஹராம், இது ஹலால். வட்டி ஹராம், எல்லோருக்கும் தெரியும். கலப்படம், ஏமாற்றி விற்பது, பல விஷயங்கள் நமக்கு தெரியும் தெளிவாக. அறுக்கப்படாத பொருள், செத்த பிராணி அல்லது சாராயம், நஜிசான பொருள்கள் ஹராம் என்று தெரியும். சில விடயங்கள் சந்தேகமானவைகள். சந்தேகத்தை கூட நாங்கள் தவிந்து கொள்ளுகின்ற போதுதான், இது சந்தேகம் என்று வருகின்ற போதே நம்முடைய நஃப்ஸ் அதிலே யோசிக்கின்றது, ஹலாலா ஹராமா. கேள்வி பிறக்கிறது என்றால் சந்தேகம். அதை தவிந்து கொள்ளுகின்ற போது அவன் பேணுதல் உள்ளவனாக மாறிவிடுகின்றான். உதாரணம், ஒரு வேலி ஓரத்திலே மாடு மேய்கின்றது. அங்க தலையை ஓட்டி கடிக்கின்ற போது அவனுடைய வெள்ளாம விளைஞ்ச வெள்ளாம அவன் அனுமதிக்க மாட்டான். மாடன்னு செய்து அதை ஓட்டி கடித்து வேலிக்கால அப்படியே சாப்பிட்டு அந்த மாட்டிலே பால் கறந்து குடிக்கிறான் என்றால் அது கேள்விக்குரியதுதான். ஆகவேதான் நாங்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை செழிப்பாக அமையும். ஆகவேதான் சஹாபாக்கள் பேணுதல் என்ற விடயத்திலே மிக கவனமாக அவருடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்திலும் தான், இப்ப சில நேரம் சிலர் பொறுக்கப்பட்ட பொருள்கள் ரோட்டில் காசு கிடக்கு, இல்லாட்டி ஒரு மாலை கிடக்கு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை பொறைக்கி விடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அறியாத புறத்தால தந்திரிக்கான், பரக்கத்தான சாமான் என்று வச்சு கொள்றாக்கள் இருக்காங்க. சும்மா போகக்கூட ஒரு தீர தேங்காய் கடந்தாலும் காலால் உருட்டிக்கிட்டு அப்படியே கொண்டு போறான். ஆள் இல்லையாமண்டா இப்போ வட்ட வழிய தென்னை மரம் இருக்கி தேங்காய் இருக்கி பிஸ்மில்லா போனா அவரை பாட்டு காஞ்சி எண்ணெலி குடிச்சிக்கிட்டு, பிலாக்கா இருந்து அதையும் பிச்சு தின்று ஓட்டும், மாங்காய் இருந்து அதையும் பேக்குக்குள்ள கட்டிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் கிடஞ்சி பிச்சுக்கு வந்த ஹராம். அது திண்டு பழையினத்தால நல்லா இருக்கிற ஹராமான பொருள் இருக்கே, பாரதூரம் தெரியா. இப்ப வாலிபர்கள் கூட சில நேரம் இப்ப நைட் மேட்ச் பார்த்துக்கு வர கொள்ள மரத்துல பப்பாசி பழம் இருந்தா அதை அப்படியே அமர்த்திக்கிட்டு அப்படியே போறான். ஏன்னா முஷ்பாத்தியில ஹராம் பெய்த்திரும் உடம்புக்குள்ள. அந்த ஹராம் என்ன செய்யும்? அதுல குணத்தை காட்ட செய்யும். ஹராமான உணவு உள்ள போனா அதிகமான ஹராமான வேலை பார்க்க செல்லும், விபச்சாரம் செய்ய தூண்டும். ஏன்னா ஹராம் உள்ளுக்கு போயிடுச்சு. உள்ளுக்கு அந்த ஹராம் போனா அதுல தன்மையாது காட்டும். என்னத்தை காட்டும்? விபச்சாரம் செய்யறது இன்பமா அறியும், பாவமான விஷயங்கள் நல்லா அறியும், பிழையான வழிகள்ல அவனை வழிநடத்த ஆரம்பிக்கும். எப்போ ஹலாலான உணவு, சுப்ஹானல்லாஹ். ஒரு பெரியார் சொன்னார் தாயை பார்த்து, தாயே நான் என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை கனவு கண்டிருக்கின்றேன். அப்ப அந்த தாய் சொன்னார், மகனே உனக்கு நான் அப்படித்தான் உணவு தந்தேன். உனக்கு பாலூட்டுகின்ற வேளைகளில் கூட ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லாமல் உனக்கு பால் ஊட்டியது கிடையாது. ஸலவாத்து சொல்லாமல் உனக்கு பால் கூட நான் ஊட்டியது கிடையாது.
அதனுடைய பரக்கத் உன்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது. குழந்தைகளை வளர்க்கின்ற போது கூட மிக பேணுதலாக சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் மட்டுமல்ல, பெரியாருடைய வரலாறுகளை படிக்கின்ற போது பார்க்கின்ற போது ஆச்சரியமான வரலாறுகளை பார்க்க முடியும். ஹராம் ஹலாலிலே மிக கடுமையாக பேணுதல் காட்டிய காரணத்தினால் குழந்தைகள் மிக விரைவாக குர்ஆனை மனனமிட்டிருக்கின்றார்கள். மிக குறுகிய காலத்திலே குர்ஆனை மட்டுமல்ல, ஹதீஸ்களை மட்டுமல்ல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாற்றை பார்க்கின்ற போது 6 லட்சம் ஹதீஸ்களை திரட்டி லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனமிட்டிருக்கின்றார்கள். 7 வயதிலே குர்ஆனை மனனமிட்டு 10 வயதிலே முவத்தா கிரந்தத்தை மனனமிட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தாய் கொடுத்த உணவு, ஹலாலான உணவு அவர்களை அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்களும் எங்களுடைய உணவு விடயத்திலே, எங்களுடைய உணவு, எங்களுடைய உடை, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய வீடு, எங்களுடைய வாகனம், எல்லாவற்றிலும் இயலுமான வரைக்கும் பேணுதலான நடவடிக்கைகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ளுகின்ற போது வாழ்க்கை பரிசுத்தமாக அமையும். சந்ததி பரிசுத்தமான சந்ததிகளாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய சந்ததியாக, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகின்ற சந்ததிகளாக எங்களுடைய சந்ததிகளை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உண்ணுதல், பருகுதல், எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் பேணுதலை கடைபிடிக்க தௌஃபீக் செய்வாயாக. உள்ளத்திலே உள்ள துர்க்குணங்களை போக்கி விடுவாயாக. கொடுக்கல் வாங்கல்களிலே நேர்மையும் நிதானத்தையும் கடைபிடிப்பதற்கு நீ அருள் செய்வாயாக. நாட்டிலே அமைதி சமாதானத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், பைத்துல் முகத்திஸை மீட்டி தந்தல்வாயாக. யா அல்லாஹ், கஸா மக்களுக்கு வெற்றி தந்தல்வாயாக. உலகமெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற சதித்திட்டங்களை முறியடித்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ்.